ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கேசரியாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பைனாப்பிள் க்யூபாக கட் பண்ணி வச்சது, ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பைனாப்பிள், சுகர் 1/2 கப், ரவை 1 கப் வச்சுருக்கேன், கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 3 ஏலக்காய், முந்திரி ஒரு 15 முந்திரி, பால் ஒரு 1/2 பவுல், கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் நம்ம பெருசு பெருசாக வச்ச பைனாப்பிளை போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கீ போட்டுருங்க. கீ நல்லா சூடானோடனே முந்திரியை போட்டு நல்லா வறுத்துருங்க. முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் வர வரைக்கும் முந்திரியை நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து அதே பவுல்லே திரும்பி வச்சுருங்க. இப்போது அதே பேனில் 1 கப் ரவை வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா வறுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வருங்க. இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேன்லேயே அந்த பைனாப்பிள் ஜூஸை ஊற்றிடுங்க. அந்த பைனாப்பிள் ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேசரி பவுடரையும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொதிக்கும். இப்படி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம பச்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால், அதை உள்ளே போட்டுருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/4 கப் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. கொதித்தோடனே நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கலந்து அந்த பால்ஸ்லாம் வராமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறுங்க. இப்படி நடுவில் நடுவில் நெய் சேர்க்குறதுனால நெய்யோட ஃப்ளேவர் கேசரியில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம வறுத்த முந்திரியும் இதில் இப்பயே போட்டுருங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிடுங்க. நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பைனாப்பிளையும் இப்போ போட்டுருங்க. இது போட்டுட்டு அடுப்பை 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த குட்டி குட்டியாக போட்ட பைனாப்பிளையும் நல்லா குழஞ்சி டேஸ்ட் நல்லா இருக்காது. இது போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்பீடாக வச்சு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடணும்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இதை இப்போவே சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.